எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கம் போல 2 அமர்வுகளாக இன்றைய நேர்பட பேசு தொடர்கிறது. முதல் அமர்வுல அடுத்தடுத்த திருப்பங்களாக அதிமுகவுடைய உட்கட்சி மோதல் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த விதத்துல தினகரனுடைய ஆதரவாளர்கள், டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 19 பேர், 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே ஆளுநரிடம் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள், முதலமைச்சர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் இதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஒருபடி மேல், காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு கடிதத்தை இன்றைக்கு சபாநாயகருக்கு எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தினுடைய சாராம்சமாக இருப்பது என்பது உடனடியாக மெஜாரிட்டியை நிரூபிக்கக்கூடிய ஒரு வகையில் சட்டமன்றம் கூட்டப்பட்டு ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எதிர்க்கட்சிகளும் இதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் கூட உடனடியாக சட்டப்பேரவை கூட்டப்பட வேண்டும், ஆட்சியினுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் என்பது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் என்ன செய்வார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது முதல் அமர்வில் நாம் பேசியிருக்கின்றோம். இரண்டாவது அமர்வில் நீட் தேர்வு இல்லை என்று ஆகிவிட்டு, நீட் தான் இந்த முறை மருத்துவ இடங்களுக்கான ஒரே முறை என்று நிரூபிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கு பிறகு இன்றைக்கு மருத்துவ கவுன்சிலிங்கான ரேண்டம் லிஸ்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கின்றன. நீட்டை எதிர்த்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போராடி வந்த நிலையில் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த பட்டியலும் கூட அவர்களுடைய அச்சத்தையே பிரதிபலிப்பதாக இருந்திருக்கிறது. அது குறித்து இரண்டாவது அமர்வில் பேச இருக்கின்றோம். இந்த முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி, காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கொறடா திருமிகு விஜயதரணி, அதே போல அதிமுக டிடிவி அணியின் சார்பாக திருமிகு சரஸ்வதி, சிஆர் சரஸ்வதி. விரைவில் நம்மோடு இணைகிறார் ஆவடிக்குமார். அனைவருக்கும் வணக்கம். விஜயதரணி, உங்கள்கிட்ட தொடங்கலாம். இன்னைக்கு அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்க. எந்த இடத்துல ஆட்சி தன்னுடைய மெஜாரிட்டி எழுந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, குறிப்பா நேற்றைய தினம் ஆளும் கட்சியில் ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களித்து ஒரு பெரும்பான்மையை நிரூபித்து ஒரு ஆட்சியில் அமர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவர் முதல்வராக தொடர்வது எங்களுக்கு விருப்பமில்லை, அவர் மாற்றப்பட வேண்டும், அதே நேரத்தில் இந்த ஆட்சி மீது நம்பிக்கை இல்லைன்னு இன்டைரக்டாவும் சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அல்ல அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நீங்க 19 பேருக்கு முதலமைச்சர் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் ஆளுநரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறவர் என்றாலும் கூட இந்த பாக்கியுள்ள அமைச்சர்கள் எல்லாம், அமைச்சரவையை பாருங்க, கேபினெட்டை பாருங்க, கேபினெட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாருமே முதலமைச்சருடைய தேர்வின் அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் மேலேயே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒட்டுமொத்த அமைச்சரவை மீது நம்பிக்கை இல்லை, இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை. அதுதான் அதோட சாராம்சம். புரிந்து கொள்வது இருக்கட்டும், நேரடியா அப்படியான ஒரு கோரிக்கை அவங்க வச்சிருக்கலாம். எங்களுக்கு ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை, இந்த ஆட்சி தொடரக்கூடாது, இந்த ஆட்சிக்கு எதிராக நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லலாம். முதலமைச்சரை லாங் ரோப், நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். நீங்க திரு டிடிவி தினகரனோட அணி பாத்தீங்கன்னா ஒரு லாங் ரோப் கொடுக்கறாங்க முதலமைச்சருக்கே. இன்னொரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை கொண்டாங்க, எப்படி பாக்குறேன்னா இது ஒரு பிரஷர் டாக்டிக்ஸா தான் நான் பாக்குறேன். இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் 19 பேரும் அங்கே அந்த ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க, அல்லது டிடிவி தினகரன் இந்த அரசாங்கத்திற்கு, குறிப்பா முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு பிரஷர் அப்ளை பண்றாரா? பொதுச் செயலாளராக சசிகலாவை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அதுக்கு பொதுக்குழு கூட்டுவோம் என்று அறிவித்த பிறகு இதெல்லாம் நடக்குது. அப்படின்னா அவர் நேரடியாக இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு எந்த இடத்துலயும் அவங்க நினைக்கல. காங்கிரஸ் கட்சி அதிகப்படியா போய் அவங்க இப்படிதான் நினைக்கிறாங்கன்னு நினைச்சு இப்படியான ஒரு கோரிக்கை கிடையாது. நீங்க 19 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இந்த முதலமைச்சருக்கு இல்லைனாலும் இந்த ஆட்சி பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சியா மாறிடுது இல்லையா? நீங்க அதான் பார்க்க வேண்டும். நீங்க எஸ்ஆர் பொம்மை வழக்கு எடுத்துக்கங்க, இதற்கு முன்னார் இடையூறுப்பா வழக்கு எடுத்துக்கங்க, எல்லா வழக்குகளும் தெள்ள தெளிவாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எங்களுக்கு இந்த முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை, இந்த முதலமைச்சர் எங்களுக்கு வேண்டாம், எந்த பாஷையில வேணா சொல்லட்டும், இதை சொன்ன அடுத்த நிமிஷமே
அந்த அந்த நம்பர் எத்தனைங்கிறது தான் கால்குலேஷன். see நம்பர் கேம் தானே. இல்ல இப்ப அந்த 19 நம்பர்ல பேர் பாத்தீங்கன்னா 114 அறுதி பெரும்பான்மை 118 4 பேர் கம்மியா இருக்கு. இல்ல ஒருவேளை இவங்க அப்படி ஒரு முடிவெடுத்து ஆட்சிக்கு எதிராக நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்தா அந்த கட்சியினுடைய கொறடாவுடைய உத்தரவை மீறியதாக ஆகும். அவங்கள வந்து கட்சி தாவல் தடை சட்டம் அல்லது அந்த கொறடா உத்தரவை நீக்கியதனாலேயே அவங்களுடைய பதவி போகும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறது. அப்ப அந்த எண்ணிக்கையும் போயிடும். இல்ல அப்படி ஹெச் ராஜா உள்ளிட்டவர்கள் அப்படியான ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை போனாலும் கூட நீங்க அவங்கள தகுதி நீக்கம் பண்ணுங்க. 19 பேரை தகுதி நீக்கம் பண்ண பிறகு டோட்டல் என்ன அவையில வந்து 214 தான ஒரு எஃபெக்டிவ் நம்பர்ங்கிறது. 214ல 19 பேர் போயிட்டா சரி 19 போனா 214 ஒரு ஆர்கே நகர் சீட் வேகண்டா இருக்கும். அதுவும் சேர்த்து நீங்க 214ன்னு சொல்றீங்க. அப்படி 214ல எத்தனை வாக்குகளை திரு எடப்பாடி பழனிசாமி பெறுவார்? 108 இருந்தா போருமே. அப்படி கிடையாது. சிம்பிள் மெஜாரிட்டி தி சீஃப் மினிஸ்டர் ஹஸ் டு ப்ரூவ். ஒன்னு நம்பர் 1 அப்படியே அசெம்பிளில இருக்கிற எண்ணிக்கையில சிம்பிள் மெஜாரிட்டி அவர் கொடுக்க முடியும். அப்படி இருந்தாலும் கூட இன்னும் அறுதி பெரும்பான்மை என்பது 234 118 அறுதி பெரும்பான்மை. அந்த அறுதி பெரும்பான்மை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அந்த வகையில வந்து அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இது வந்து சபாநாயகர் அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியுமா நான் கேட்கிறேன். திரு தமிழ்மணி, அப்படியான ஒரு சூழல் வருதுன்னா இவங்க சொல்ற இந்த லாஜிக் இதுல அப்ளை பண்ணும் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ 19 பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டு அதுக்கு பிறகு இருக்கிற அந்த 214 அப்படிங்கிற எண்ணிக்கையை வைத்து ஒரு அறுதி பெரும்பான்மைக்கான ஒரு டெஸ்ட் நடக்குதுன்னா அதுல வந்து இவர் அறுதி பெரும்பான்மை முழுமையா 117 நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? இல்ல இதுல எல்லாரும் ஒரு அடிப்படையான தவறான அப்ரோச் இருக்குது. 117 118 234 ரெண்டால வகுத்து பார்க்கறது அதுதான் அறுதி பெரும்பான்மைங்கிறது ஒரு தவறான அப்ரோச். அது எப்போ அறுதி பெரும்பான்மைன்னா ஒரு மனிதரை நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற போது 117 118 இருக்கிறது நியாயமாக இருக்கலாம். அவர் முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக்கிட்ட பிறகு கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அவங்களுடைய கோரம்ங்கிறது 10% அது அசம்பிளி மெம்பர்ஸ். ஸோ 24 பேர் அங்கே உட்கார்ந்து 24 பேரில் 13 பேர் இருக்கிற முதலமைச்சரையும் 11 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டாலும் கூட அவர்தான் முதலமைச்சர். பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் அறுதி பெரும்பான்மை 234 அறுதி பெரும்பான்மைன்னு கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே அது எப்போன்னா இனிஷியல் இண்டக்ஷன் பீரியடில் கரெக்டு தான். இன்னே நிலைமையில் இருக்கிற உட்கார்ந்து ஓட்டு போடுறவங்கள அவையில இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையில மன்னிச்சுங்க இருக்கிறவங்க மட்டுமல்ல பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். நான் உட்காரலாம் போய் கார் ஷாப்ட்டு உட்காந்துக்கோ உள்ள ஓட்டு போட மாட்டேன் வேடிக்கை பார்ப்பேன். நான் ஓட்டு போடலை. நாளைக்கு அரசியல் நடக்கும்னா அன்னைக்கு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். திமுக சில ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸுக்காக நாங்கள் ஓட்டு போட விரும்பலைன்னு முடிவெடுத்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் தினகரனும் எங்களுக்கு ஒன்று தான், பழனிசாமி ஒன்று தான், பன்னீர்செல்வமும் எல்லாம் எங்களுக்கு ஒன்று தான், ஒரே குட்டையில் உரிய வேறு விதமான மட்டைகள்னு எடுத்ததுன்னு நாங்கள் ஓட்டு போட விரும்பலைன்னா பழனிசாமி வில் கண்டினியூ. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாக்கெடுப்பில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கையில இருந்து நம்ம கலந்து கொண்டு ஓட்டு போட்டவர்கள் பிரசன்ட் மட்டும் ஆகிடும். நாளைக்கு அந்த இந்த 7-8 டிஃபரன்ஸ் வருது இல்லவா, இது காங்கிரஸும் அதை செய்ய முடியும். அவங்ககிட்ட இருக்கிற அந்த 8-9 வச்சு ஒட்ட வச்சுட்டாங்கன்னா ஒரு வேளை இல்லை நாங்களும் ஓட்டு போடல அவங்க முடிவு பண்ணா கூட 117 இருந்தாலும் அவங்க ஃப்ளோர் டெஸ்ட் கேட்டுட்டாங்க. எனவே அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் அவங்க எடுக்கிறாங்க. தெளிவா அது வந்து அடுத்தவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரே வார்த்தையில் நாங்கள் எது போடணும் சொல்ல விரும்பலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இவங்க கேட்டுட்டாங்க, அவங்க என்ன செய்யலாம்னு கூட்டம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது செய்தி. அதனால் இப்போ இந்த காட் ரூட்டில் நீங்கள் போகக்குள்ள ஒரு அப்பப்போ ஒரு விளம்பர வாசகம் வரும், எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராததை எதிர்பார்க்கவும். தி actor turned American President Reagan once said, right. Don't mistake me, I'm only quoting Reagan. Politics is supposed to be the second oldest profession. In my experience, it bears a close resemblance to the first. Right. நான் வர திரு சரஸ்வதி, நீங்க இப்போ நேரடியா அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? அப்ப வந்து வெறுமனே திரு பழனிசாமியை மிரட்டுவதற்காக இப்படியான ஒரு லெட்டர் எழுதிட்டு அப்படியே போயிட்டு இருக்குதா? 19 பேரும் உங்களுக்கு ஆட்சி மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நேரடியாக ஆட்சிக்கு எதிராக நாங்கள் இருக்கோம்னு சொல்ல வேண்டியதானே? இல்லைங்க, நாங்க அரசை கவிழ்க்கணும்னு சொல்லல. இது அம்மாவுடைய அரசு.
இந்த ஆட்சி தொடரணும் தான் அம்மாவை மறுபடியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இந்த ஆட்சியை தொடர்ந்து அம்மாவை மக்கள் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இந்த அரசை கலைப்பது என்பது அம்மாவுடைய அரசு தான், வேற யார் அரசும் நான் சொல்ல தயாரா இல்லை. அதே நேரத்தில் எங்களுடைய இது என்னன்னா, இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு ஓபிஎஸ்ஐ உள்ள கூப்பிட போறாரு, ஒரு துணை முதலமைச்சரா உட்கார வைக்க டிசைட் பண்ணிட்டாரு, இன்னொருத்தருக்கு அமைச்சர்களை சேர்க்கிறாரு, பிரிந்து பண்ணும் போது எல்லா எம்எல்ஏக்களோட ஆலோசனை நடத்தி இருக்கணுமா வேண்டாமா? 122 பேர்ல இந்த 19 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இதெல்லாம் நீங்க வந்து சட்டமன்ற குழு கூட்டத்துல பேச வேண்டிய விஷயங்கள். ஆளுநர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நீங்க உங்களுடைய சட்டமன்ற குழு இருக்கிறது, அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்திற்கு என்று தனியாக அதிமுக சட்டமன்ற குழு இருக்கிறது என்றால் அதுல தானே இதெல்லாம் நீங்க பேசணும். யார் முதலமைச்சரா இருக்கணும், முதலமைச்சர் வேட்பாளரை மாற்ற வேண்டும், இதெல்லாம் உங்களுடைய உட்கட்சியோட விஷயங்கள். இதுல ஆளுநர் எப்படி நேரடியாக அவங்க எங்களை கூப்பிடவே இல்லையே. அவங்க எந்த ஆலோசனைக்கும் இந்த மரியாதைக்கிற துணை பொதுச் செயலாளருக்கு அணியை சேர்ந்த பொறுப்பாளர் எங்களை போன்றவர்களையோ சட்டமன்ற உறுப்பினர் யாரையும் கூப்பிடாதப்ப நாங்க ஆளுநர் தானே பார்க்க முடியும். உங்களையோ துணை பொதுச் செயலாளரையோ கலந்து பேசணுமா இல்லையாங்கிறது இங்க கேள்வி. அவரையே அவங்க நீக்கி இருக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சட்டப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் இல்ல, கழக சட்ட விதிக்கு எதிராக அவருடைய நியமனம் இருக்குங்கிறதா இன்னைக்கு அவங்க தீர்மானமே போட்டாங்க. அதனால அவரை கூப்பிட போறது இல்ல. சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி பார்த்தா பொருளாளரை நீங்க செக்ல கையெழுத்தே போடக்கூடாது. மாண்புமிகு சின்னமா தான் அவரை உட்கார வச்சிருக்கிறது. அவை தலைவர் நீ கூட்டத்தை நடக்கவே கூடாது, சின்னமா தான் அவரை உட்கார வச்சிருக்கிறது. 6 ஆண்டுகள் அவர் அடிப்படை உறுப்பினரா இல்லாம இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில அவருக்கு வந்து திரும்பி சேர்க்கறதுல நியமிக்கப்பட்டதோ தவறுங்கிற ஒரு விஷயம். திரு ஓ பன்னீர்செல்வம் வெளியே போன உடனே பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட அம்மா அவர்கள் அவர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அதிமுக எடுத்தாச்சு. எப்போ உறுப்பினர் ஆனார் திரு ஓபிஎஸ்? எப்படி துணை முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்க? உறுப்பினர் அட்டை எப்ப கொடுத்தாங்க? நீங்க சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்தீங்களே ஒழிய சட்டமன்றத்தில் உங்களுடைய குழுவில இருந்து திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்களை நாங்கள் நீக்குகிறோம், அவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கிறது இதுவரைக்கும் எடுக்கல. எடுக்காத போது அவர் அங்கே சட்டமன்றத்தை பொறுத்தவரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்கிறாங்க. எந்த காலகட்டத்திலும் சசிகலா கட்சியில இருந்து அவரை நீக்கிய போதும் நீங்க சட்டமன்றத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது அப்போ அவர் எப்பவுமே அதிமுகவுடைய உறுப்பினரா தான், சட்டமன்ற உறுப்பினரா தான் இருக்கிறார். உடனே நியமனம் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்காக சொல்ற அவர் கட்சியில உறுப்பினர் கிடையாது. அதிமுக அரசு இன்னைக்கு நடக்குது. அந்த அரசியல் பங்கு கொள்ளணும்னா கட்சியில உறுப்பினரா இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் நிறைய உதாரணம் சொல்லலாம். கராத்தே தியாகராஜன் காங்கிரஸ்ல இருந்து வந்தாரு. வந்த உடனே அன்னைக்கு மேயர் பிரச்சனை வந்து ஸ்டாலின் அவர்கள் விலகிய போது பொறுப்பு மேயரா மட்டுமல்ல 3 மாதத்தில் அவர் தென்சென்னை மாவட்ட செயலாளர் ஆக்கினாங்க. திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் வந்த உடனே பொறுப்பு கொடுத்த ஒரு எம்பி ஆக்கினாங்க. அது பொதுச் செயலாளர் முடிவு பண்ணுவதுதான். ஆனால் அடிப்படை உறுப்பினர் திரு ஓபிஎஸ் எடுக்கப்பட்ட பிறகு உறுப்பினர் அல்லாத எங்களை பொறுத்தவரை கட்சியில் உறுப்பினர் அல்லாத துணை முதலமைச்சர் அதெல்லாம் கட்சியை பொறுத்துங்க. உங்க பொதுக்குழு கூட்டத்துக்கு வரலாமா வரக்கூடாதா, தலைமை கழகத்துக்கு வரலாமா வரக்கூடாதான்னு நீங்க சொல்ல முடியும். ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவர் அதிமுகவினுடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக தான் இருந்தாங்க. அவங்க மேல ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்கல. அவங்க வாக்களிக்காமல் இருந்த போதும் உங்க கட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த ஆட்சியின் மீது திரு பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு ஓட்டெடுப்பு நடந்த போது அவங்க கலந்து கொள்ளல. அவங்க மேல எந்த நடவடிக்கை நீங்க எடுக்கல. அதனால அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாகத்தான் இருக்கிறாங்க. இப்ப உங்களுடைய நோக்கம் என்பது இவரை சும்மா மிரட்டி பாக்குறதுக்கு 19 பேர் அழைத்து கொண்டு போய் உட்கார வச்சுட்டு திரும்பியும் குதிரை பேரம் நடக்கிறதாங்கிறதா கேள்வி. கூவத்தூர் பார்ட் 2 அப்படிங்கறத கேள்வி. ஒண்ணே ஒன்னு சொல்றேன். சிறைக்கு போறோம்னு தெரிஞ்சு கூட சின்னமா ஆட்சி உட்கார வச்சுட்டு போனாங்கல்ல, என்ன சொல்லிட்டு போனாங்க? திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க? இந்த அணி ஓபிஎஸ் பிரித்து விட்டார், பரவாயில்ல, அவரையும் திருப்பி நீங்க கூப்பிட்டுக்கங்க, இனிமே நம்ம கட்சியில அணி இருக்கக்கூடாது, ஒன்னா இருக்கணும்னு சொல்லும் போது திரும்பவும் ஒரு அணியை இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் உருவாக்கி மறுபடியும் அதிமுகவை பிரிப்பது எந்த வகையில நியாயம்? நாங்க என்ன சொல்றோம்? அதிமுக யாரு பிரிச்சாங்க? அவங்க இப்ப ஒன்றா இணைந்திருக்கிறோம்ன்றாங்க. ரெண்டு அணிகளும் இணைந்து நாங்க யாரு? இப்ப நீங்க யாரு எங்க இப்ப திரு டிடிவி தினகரன் அவருடைய நியமனம் செல்லாது அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களோட அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப அவங்க என்ன முன்வைக்கிறாங்க? திரு திவாகரனோ மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ சொல்றது திரு தனபாலை முதலமைச்சராக ஆக்குனா நாங்க வந்து அதை ஆதரிக்க தயாரா இருக்கோம்ன்றாங்க. எங்களுக்கு எப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு தேவைன்னா 1.5 கோடி தொண்டர்களுக்கு மேல இருக்காங்க. இந்த ஒரு வருஷமா எவ்வளவு பிரச்சனை, ஒரு தொண்டர் கட்சியை விட்டு போலங்க, ஒத்துமையா இருக்காங்க. அதெல்லாம் வர அதெல்லாம் நான் கேக்குறேன். என்னோட நீங்க தனபாலை முதலமைச்சர் ஆக்குறதோ அல்லது திரு செங்கோட்டையனை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறதோ அல்லது வேறு யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறதோ இது எல்லாம் உங்களுடைய சட்டமன்ற குழு கூட்டத்தில் கூடி நீங்க முடிவெடுக்க வேண்டியது. இதுல ஆளுநர் எங்க வராரு? ஆளுநர்கிட்ட இந்த விஷயத்தை நீங்க எப்படி கேட்க முடியும்? ஒரு முதலமைச்சரை மாற்றக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. அப்படியான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்க முடியும். ஆண்டு கொண்டிருக்கிற அரசு எங்கள் எம்எல்ஏக்கள் ஒரு பொருட்டாவே நினைக்கல. இந்த 122 எம்எல்ஏக்கள்ல இவர்களும் சேர்ந்துதான் இன்றைக்கு வந்து பொருட்டாக நினைக்காத சட்டமன்ற உறுப்பினர்கள் எதுக்காக ஆட்சியை நீங்க அப்புறம் தூக்கி பிடிக்கிறீங்க? நீங்க திரு டிடிவி தினகரன் சொன்னாரு, எனக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமே இல்ல, கட்சிக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமே இல்ல, அவங்க எந்த தொடர்பும் இல்லாம இருக்காங்கன்றாரு. அப்புறம் நீங்க வந்து நடப்பது அதிமுக ஆட்சி தான் சொல்றீங்க. மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளுக்கும் இன்னை வரைக்கும் அம்மா ஆட்சி தாங்க. நாங்க அதை மாத்தியே சொல்லலைங்க.
இன்னை வரைக்கும் அம்மா ஆட்சி தான். நாங்க இன்னைக்கு வைக்கிற அந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்கணும்? நீங்க நடக்கிற ஆட்சி அம்மா ஆட்சி அப்படினா அதுதான் சொல்றேங்க. ஒரு முதல்வர் முதல்வர் எப்படி இருக்கணும்? எல்லாரையும் அரவணைக்கணுமே தவிர ஒருத்தர் வந்தா இவங்க வேண்டாம், இவங்களை வெளியே அனுப்புங்க, நான் இவங்களை வெளியே அனுப்புறேன்னு சொல்ற ஒரு முதல்வரா இருக்க முடியாது. ஒரு முதல்வருடைய பணி அந்த கட்சியை சேர்ந்தவர். எந்த சட்டமன்ற உறுப்பினரையும் நான் சொல்றேன், 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரையும் அவர் சந்திக்க மறுக்கல. உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் உட்பட அத்தனை பேரும் சொன்னது, தொடர்ந்து நாங்க அவரை பார்த்து பேசிட்டு தான் இருந்தோம், நாங்க ஆட்சிக்கு எதிராக எப்பவுமே இல்லைன்னு. இந்த மேலூர் கூட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க போய் தினகரன் அவர்களை சும்மா பாக்குறோங்க, ஒரு மரியாதை நிமித்தமா சந்திக்கிறோம், மத்தபடி ஆட்சிக்கு எதிராக இல்ல, முதலமைச்சரோட நாங்க தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். நாங்க தொடர்ந்து நீங்க பாலாஜியா இருக்கலாம், செந்தில் பாலாஜியா இருக்கலாம், இல்ல பழனியப்பன் அவர்களா இருக்கலாம், எல்லோருமே தொகுதி பிரச்சனைக்காக பாக்குறேன்னு மொத்தமா போய் முதலமைச்சரை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு. உங்களுடைய வெளியில வந்து தொகுதி பிரச்சனைன்னு சொன்னாலும் பேசியது அத்தனையுமே உங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகளாக தான் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் நடந்த பிறகும் நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு யார் பொறுப்பு? முதலமைச்சர் தான் பொறுப்பு. சரி, இவ்வளவு பேசுறோம்ல, இவ்வளவு அவர் முடிவுக்கு வந்துட்டார்ல, ஓபிஎஸ் உள்ள வர போறாருங்கிறது முடிவாயிடுச்சு இல்ல. 1/2 மணி நேரத்துல கவர்னர் வந்துட்டாருல்ல. 122 பேரும் லெட்டர் கொடுத்தோம், 25 நாள் காத்திருந்தோம், கவர்னர் வரவே இல்லை. நேற்றுக்கு சொன்ன உடனே வந்துட்டாரு. நாங்க அப்படி இருக்கும்போது அந்த 19 பேர் ஒரு முதலமைச்சர் இந்த முறை நடந்தது. நான் சொல்றேன், இந்த முறை நடந்தது இந்த முறை நடந்தது. நான் இதுக்கான நீங்க கேட்ட கேள்வியில நான் எனக்கு இருக்கிற தெளிவு நான் கேட்கிறேன். இந்த முறை நடந்தது முதலமைச்சர் மாற்றம் இல்ல, அமைச்சரவையில ஒரு மாற்றம் நடக்கிறது. இந்த முறை அதுக்கு வந்து முதலமைச்சர் தகவல் கொடுத்தா ஆளுநர் வர முடியும். நீங்க வந்து அறுதி பெரும்பான்மை நிரூபிக்கிறது முன்னாடி நீங்க 122 பேர் காத்திருந்தோம்னா அன்னைக்கு இருக்கிறது வேறு, நல்ல வேறு. இன்னைக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சரை பதவியேற்க வைக்கிறது முதலமைச்சர் ரெஃபர் பண்ணா போதும். அதுல நீங்க வந்து அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை, யாருக்கு எவ்வளவு தேவையில்லை. 122 பேர் கொடுத்திருக்கோம், மைனாரிட்டியா கொடுக்கல, மெஜாரிட்டியா கொடுத்தோம். மைனாரிட்டியா கொடுத்தாதான் ஓகே, மெஜாரிட்டியா கொடுத்திருக்கோம். சரி, அது நேத்து வந்தார் விடுங்க. நான் கேட்கிற கேள்வி, இந்த 19 எம்எல்ஏக்களை கூப்பிட்டு இதை போல் ஓபிஎஸ் இணைகிறார், அவருக்கு நாங்க துணை முதலமைச்சர் கொடுக்கறதா இருக்கிறோம், மாஃபா பாண்டியராஜனுக்கு மறுபடியும் மந்திரி கொடுக்கறதா இருக்கோம், ஏன் பேசல? எங்களுக்கு என்ன வேணுங்கிறது இல்ல, எங்களுக்கு என்ன வேணுங்கிறது எங்களுக்கு எப்ப வேணாலும் கேட்டு வாங்கிக்க தெரியும். என்ன வேணும் கேட்டா எப்போ வாங்கி இருப்போம். இப்ப அதான பிரச்சனை. இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல நீங்க உங்களுக்கு 8 மாசமா கேக்கலையே. இல்ல இப்ப 19 சட்டமன்ற 8 மாசத்துல கேட்டிருக்க மாட்டோமா? உங்களுடைய 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் எதுக்கு கொண்டு போய் இப்ப நீங்க புதுச்சேரியில 19 பேரையும் ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கிறீங்க? கேக்கலையேன்னு யோசிச்சேன். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சார். ஓபிஎஸ் அணி பிரிகிறது உங்களுக்கு தெரியும். ஃபேக்ட் தானே? இல்ல நான் சொல்லி முடிச்சேன். காங்கிரஸ் சர்க்கார் மேல நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. அதனால பாண்டிச்சேரி பயம் இருக்கு. அம்மா அரசு மேல நம்பிக்கை இல்ல, காங்கிரஸ் சர்க்கார் மேல நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, பாஜகவை பார்த்து பயம் இருக்கு. மோடியோட அச்சுறுத்தல் மிரட்டல் நிறைய இருக்கு. அதனால எம்எல்ஏக்கள்லாம் தங்களை பாதுகாத்து. அவர் எங்க வந்தாரு திடீர்னு? சம்பந்தமே இல்ல. மாநில அரசு அச்சுறுத்துது, மத்திய அரசு அச்சுறுத்துது. மத்திய அரசுடைய அச்சுறுத்தல் இருக்குன்னா எனக்கு புரியல, எதுக்காக அச்சுறுத்தல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் இணைஞ்சு ஒரு அமைச்சரவையை உருவாக்குறாங்க. 19 எம்எல்ஏக்களை என்னன்னே கேட்காம வெளியில விட்டுட்டாங்க. அப்படி விட்டுட்டு இன்னைக்கு அவங்களோட சூழ்நிலை என்னன்னு எதை வச்சு அச்சப்படுறாங்க? ஏதாவது இல்ல அச்சப்படுறதுக்கு வாழ்த்து சொல்றாங்க. வாழ்த்துறது எல்லா இடத்துலயும் வாழ்த்துறாங்க. எந்த முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கெல்லாம் பிரதமர் வந்து வாழ்த்து சொல்றாரு. இவர் முந்திக்கிட்டு வந்து அங்க அந்த ஃபங்க்ஷனே முடியல, அதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல வாழ்த்து போடுறாரு. அப்ப எந்த அளவுக்கு இங்க பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு ஆட்சி நடக்குதுங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அதேதான் நாங்க எதிர்க்கிறோம். ஒரு பாரதிய ஜனதா கட்சியாக வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. காங்கிரஸால இதுக்கு மேல செய்ய முடியும். அப்ப அதான் அந்த இடத்துல தான் வர. இப்ப உங்களுடைய கோரிக்கை ஆளுநருக்கு நீங்க கொடுத்திருக்கிற கடிதம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அரசியலை இங்க நீங்க செய்யணும். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் இந்த ஆட்சியில ஒரு பிளவை ஏற்படுத்தியது மட்டும் கிடையாது, மக்கள் அளித்த வாக்குக்கு நேர் விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இந்த பாரதிய ஜனதா கட்சி இங்க ஒரு நிர்மலா சீதாராமன் வந்துட்டு ஒரு அவசர சட்டம் இங்க மக்களை எல்லாம் மாணவர்கள் எல்லாம் ஏத்தி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அங்க அவசர சட்டத்தை தூக்கிட்டாங்க, போய் உட்கார்ந்தா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அத பத்தி பேசலாம். பிஜேபில இருந்து இங்க ரெப்ரசன்டேஷன் கிடையாது. விவசாய பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மத்திய அரசு ஏதாவது செய்தா இந்த மாநில அரசு தான் போய் கேட்க தைரியம் இருக்கா? அது கேளுங்க. மாநில மண்டியிட்டு வணங்குகிற இடத்தில் தான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கார், துணை முதலமைச்சர் என்று ஒரு பதவி ஏத்துக்கிட்டு இருக்கிற ஓபிஎஸ் அவர்களும் அப்படிதான் இருக்காங்க. கேள்வி கேட்கிற இடத்துல ஒருத்தருமே கிடையாது. மத்திய அரசாங்கத்துல அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க பிரதிநிதித்துவமே இல்ல. அவங்கள வச்சு நம்ம பேசலாம், இன்னொரு நிகழ்ச்சியில பேச முடியும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் சட்டசபையிலும் பிரதிநிதித்துவமே கிடையாது. ஆனா உள்ள பூந்து இந்த அமைச்சர்களை கையில எடுத்துக்கிட்டு அவங்க பண்ற அழிச்சாட்டியும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இல்ல அப்படி உங்க கணிப்பு இருக்குது. இப்ப நான் உள்ளே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். திரு ஓபிஎஸ் பிரிஞ்சு போகும்போது அன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியில உட்கார்ந்து நான் தான் முதல்ல இப்படிப்பட்ட துரோகத்தை செஞ்சிட்டாருன்னு பேசினேன்.
அதன் பிறகு நான் பட்டப்பாடி எல்லா ஊடகங்கள்லையும் வந்ததா எனக்கு வந்த மிரட்டல்கள், என்னை கேவலமாக பேசுனது, 3 முறை சைபர் பிரான்ச்சில் போய் நான் வந்து ஒரு செய்தி தொடர்பாளர் தான், எம்எல்ஏ கூட கிடையாது. அதே போல் அன்றைக்கி 122 எம்எல்ஏக்களுக்கும் வந்த த்ரிட்டன்ஸ், அந்த லேடி எம்எல்ஏஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி உங்கள் குடும்பத்தையே தூக்கிடுவோம், எவ்வளோ த்ரிட்டன் கால்ஸ் வந்தது. அரசு இல்லாத போதே, இன்னைக்கு அரசு ஆட்சியில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 19 எம்எல்ஏக்களுக்கும் த்ரிட்டன் வராமல் இருக்குமா? எப்படி த்ரிட்டன்ஸ் வராம இருக்கும்? அவர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க பாதுகாப்பை நாங்க பார்க்கணும். நான் சாட்சி மிஸ்டர் கார்த்திகை செல்வன், நான் பட்ட அவஸ்தை எனக்கு தெரியும். எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு. நீங்க ஒரு நிகழ்ச்சியில சொன்னீங்க இந்த மாதிரி அச்சுறுத்தல் வந்து பேசுறாங்க, அசிங்கமா வாட்ஸ்அப்ல போடுறாங்கன்னு. அன்னைக்கு நீங்க என் பேரை கூட சொல்லி எனக்கு வருத்தம். ஏன்னா நான் இதே மேடையில உட்கார்ந்து பேசினேன். நான் பட்ட பாட்டை 1 மாசம் போனே ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். என்ன அவ்வளவு கேவலப்படுத்தல. இது எல்லாமே இது கட்டாயமா கண்டிக்கத்தக்கது. இது எல்லாமே நடந்தது யாரோட ஆட்சியில? அம்மாவோட ஆட்சியில. நீங்க அதான சொல்றீங்க. இப்ப நடக்கிறது உங்களுடைய அதிமுக ஆட்சின்றீங்க. இன்னைக்கு அம்மா இன்னைக்கு அம்மா இன்றைக்கு நடப்பது அம்மா ஆட்சியில துணை முதலமைச்சர். நீங்க சொல்றது உங்க வார்த்தை தான். அதுதான் நாங்க வந்து அரச கலைக்க கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா நீங்க அம்மா அரசு கிடையாது. அம்மாவுடைய அரசுல துணை முதலமைச்சர் கிடையாது. அம்மாவுடைய அரசுல எப்பவுமே தலைவரோ அம்மாவோ துணை முதலமைச்சர் போட்டதில்லை. அதே மாதிரி வழிகாட்டுதல் டெஃபினட்டா இருக்குங்க, நிச்சயமா இருக்கும். இல்ல அச்சுறுத்தல் அரசாங்கத்திலிருந்து இருக்குதா இல்ல வேற யாராவது இருக்குதா? அச்சுறுத்தல் இருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். 19 பேர் நம்மோட கடைசி வரை இருப்பாங்களா இல்லையாங்கற சந்தேகத்துல நீங்க அவங்கள கொண்டு போய் வச்சிருக்க மாட்டீங்கன்னு என்ன சொல்றீங்க? கவர்னர் என்னைக்கு பார்த்து லெட்டர் கொடுத்தாங்களோ அன்னைக்கே தீர்மான முடிவோட தான் கொடுத்தாங்க. ஒரு கவர்னர்ட்ட லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பேக் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிதான் அவங்க கவர்னர் கிட்டே வந்திருக்க மாட்டாங்க. ஆனா அச்சுறுத்தல் என்பது நாங்க பார்த்தது. சரி, நான் வரேன், கேட்கலாம். அரசாங்கத்தின் தரப்புல இருந்து அச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு. அரசாங்கம் தரப்பு நான் சொல்ல வரல, அச்சுறுத்தல் இருக்கிறது. யார்கிட்ட இருந்து இருக்கு அப்ப? அது அச்சுறுத்தல் இருக்குங்க. மாநில அரசுல இருந்து இருக்கு, மத்திய அரசுல இருந்து இருக்கு. நான் சொல்றேனே, ரெண்டு அரசாங்கம் துன்பப்படுத்தினா 19 எம்எல்ஏ நிலைமை என்ன? அவங்க எதுக்காக வெளியில, அவங்க எதுக்காக இன்னைக்கு வெளில நிக்கறாங்க? இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் ஓட நன்றி கட்டத்தனத்தால தானே வெளில நிக்கறாங்க. அதே பேசுங்க, இதே குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைக்க முடியும், அவங்க வைப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். திரு ஆவடிக்குமார் வந்திருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரவைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஆளுநருக்கு எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் இப்போது ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து பேசிக் கொண்டிருக்கோம். இந்த அமர்வில் நம்மோடு திரு ஆவடிக்குமார் இணைந்திருக்கிறார். இந்த 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் இருக்கிறாங்க. கூவத்தூர் வெர்ஷன் 2 அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இடைவேளைக்கு முன்னாடி. அச்சுறுத்தல் காரணமாகவே அவங்க போயிருக்கிறாங்க. இந்த 19 பேரையும் உங்களோடு இருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையின்மையினால அழைத்து போய் வைத்திருக்கிறீர்களான்ற கேட்டதுக்கு, இங்க இருக்கிற அச்சுறுத்தல் பலவிதமான அச்சுறுத்தல் இருக்கு, அதனாலதான் நாங்க அவங்களை கொண்டு போய் புதுச்சேரியில் வைக்க வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. ஆளுகின்றது ஆட்சி, அதிமுக ஆட்சி. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்லை, அவங்க இதுவரைக்கும் எந்த புகாரும் தரல. அவங்க நேற்று வரைக்கும், இன்னைக்கு காலையில் நான் இங்கே வர வரைக்கும், நீங்கள் இந்த தகவலை சொல்கிற வரைக்கும் அவங்க சுற்றுலா போகிறதா தான் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் கூட பார்த்தா பீச்சில் இருந்ததா ஃபோட்டோலாம் போட்டு அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பயத்தில் போயிருக்காங்க. சுற்றுலா போகிறவங்கள எதுக்கு நீங்கள் போய் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தர்ணா பண்ணணும்? அவங்க சுற்றுலாவில் தானே இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக. இது வந்து ஒரு கட்சிங்க, தொண்டர்கள் இயக்கம். அவங்களுடைய கருத்துக்கள், அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது, ஆதரவு தெரிவிக்கிறது, அது இயல்பு. அது அவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற கட்சிக்காரன் வந்து இவங்க இங்கே வந்திருக்காங்க, இவங்க வந்து ஒரு கருத்து மாறுபாடோடு வந்திருக்காங்கன்னு சொல்ல அவங்களுக்கு எதிர்கருத்து உள்ளவங்க அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஜனநாயக கட்சியில் சகஜமாக நடக்கக்கூடிய ஒன்று. இதை வந்து நீங்கள் கட்சி தலைமை சொல்லியோ இல்லை வந்து யாரோ அவங்களுக்கு எதிரான ஒரு வியூகம் வகுத்தோ இது செய்யல. தலைமை கண்டிக்கணும், இல்லைன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்ற அச்சம் இருந்தா அப்படியே நடக்குமா? ஜெயலலிதா இருந்த போது அப்படி அவருடைய இல்ல நாலேஜ் இல்லாம இதெல்லாம் நடந்திருக்குதா? இருங்க, இது தலைமை வந்து இவங்களையே கண்டிக்கலையே, அவங்களையே கண்டிக்கணும். தலைமை வந்து இதுல தலையிடல. தலைமை கண்டிக்கிற அளவுக்கு அவங்க தவறு செஞ்சதா நாங்க நினைக்கல. அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க, அவங்களுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிறாங்க. சரஸ்வதி சொல்றாங்க ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது இந்த 19 பேருக்குமே, அது யாருலாம் சொல்ல முடியாது, ஆனா அச்சுறுத்தல் இருக்குன்றாங்க. இல்ல, இந்த அச்சுறுத்தல் இருந்திருந்தா தங்கத்தமிழ்ச்செல்வனுடைய பேட்டியும், புகழேந்தியுடைய பேட்டியும், நாஞ்சில் சம்பத்தினுடைய நரச நடையும், அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும், அவங்க வந்து ஒரு முதலமைச்சர் மட்டும் இல்லை, அமைச்சர்களை எவ்வளோ இழிவாகவும் மலிவாகவும் இலக்காரமும் பேசுறாங்கன்றதை பார்த்துங்க. யார் அச்சுறுத்துறாங்க, யார் அச்சுறுத்தல் யாருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்றது தெரியும். அவங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. இல்ல, ஒரு முதலமைச்சரை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா என்ன அச்சுறுத்தல் வேடிக்கை பார்த்து கவலை இல்லைங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இப்ப முக்கியம். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கத்தமிழ்ச்செல்வனை யாராவது இப்ப மிரட்டி கொண்டு போய் வேற முடிவுகள் எடுக்க வைக்க முடியுமா?
இன்னைக்கும் அவர் அப்படித்தானே பேசுறாரு. இன்னைக்கும் வந்து அவர் சொல்றாரு அவருக்கு எந்த அச்சமும் இல்லைன்னு சொல்றாரு. துணை முதலமைச்சர் 500 கோடி ரூபாய் வாங்கிட்டார்னு சொன்னாரு. இன்னும் அவருக்கு எந்த அச்சுறுத்தலும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. துபாயில வாங்கினார்னு சொன்னாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திரு பன்னீர்செல்வம் அது பொய், அப்படி கிடையாது. 122 பேர் ஏன் கோவத்தூர்ல இருந்தாங்க? இல்ல சகோதரி கேட்டா நான் அதுக்கும் பதில் சொல்ல. அது வந்து சின்னம்மாவினுடைய முடிவில் அங்க இருந்தாங்க. சின்னம்மா தான் கூட்டிட்டு போனாங்க. அதாவது என்ன வருதுன்னா இல்ல இப்ப என்ன கேள்வி வருதுன்னா இதுவரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்துதான் திரு பழனிசாமியை தேர்ந்தெடுத்தாங்களே தவிர சசிகலாவுக்கு அதுல ரோல் இல்ல. நீங்க இப்ப அவர் தான் இந்த 122 பேர் அங்க இருக்க சொல்றாரு அப்படிங்கிறீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் இது வரைக்கும் வந்து எந்த பேட்டிலையோ இல்ல என்னுடைய கருத்துக்கள் எந்த நேரத்தில் வெளிப்படுத்துகின்ற போதும் நான் வந்து சரியாவே சொல்லி வந்திருக்கேன். இன்னைக்கும் சொல்றேன், சின்னம்மா பொதுச் செயலாளராக இருந்துதான் அந்த தேர்தல் நடத்தினாங்க. அவங்களுடைய முன்னிலையில் தான் தேர்தல் நடக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் தேர்ந்தெடுத்தது சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு தான் அந்த உரிமை இருக்கு. சட்டமன்ற கட்சியில் இல்லாத ஒருத்தர் அந்த தேர்வு செய்ய முடியாது. நீங்களே ஒத்துக்கொள்ற விதத்துல சசிகலா தான் இந்த ஆட்சி தொடர்வதற்கு அல்லது இந்த அமைச்சரவை நீடிப்பதற்கு காரணமா இருக்காங்கன்னா அவங்களை நீக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து? யார் நீக்கினாங்க? நீங்க தான் சொல்லிருக்கீங்களா திரு வைத்திலிங்கம் சொல்றாரு. கருத்து பரிமாற்றங்க. கருத்து இல்லைங்க, உங்களுடைய இங்க தலைமை கழகத்தில் நிர்வாகிகள் முதலமைச்சர் துணை முதல்வர் அத்தனை பேரும் இருந்த போது திரு வைத்திலிங்கம் சொன்னாரு நாங்க பொதுக்குழுவை கூட்டி நடவடிக்கை எடுப்போம். இல்ல தலைமை கழகத்துல எந்த தீர்மானம் போட்டோமா இல்ல யாராவது அறிவிப்பு அத்தனை பேர் முன்னாடி சொன்னாருங்க. முதலமைச்சர் இருந்தாரு, துணை முதலமைச்சர் இருந்தாரு, அத்தனை நிர்வாகிகள் இருந்தாரு. என்ன சொன்னாரு? பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து சசிகலாவை நீக்குவதற்கான நடவடிக்கையை நாங்க பொதுக்குழுவை கூட்டி நடவடிக்கை எடுப்போம் சொன்னார். பொதுக்குழு நாளைக்கு கூட்ட போறோம் போயிட்டாங்க. அவங்க 60 வருஷத்துக்கு முந்தி பேரறிஞர் அண்ணா செய்ததை சொல்லி காமிச்சிட்டாங்க. பெரியார் உட்கார்ந்த தலைவர் நாற்காலி எப்போதும் காலியாக இருக்கும், இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவர் கிடையாதுன்னு சொன்னதை இப்போ அவங்க சொல்லி காமிச்சிட்டாங்க. ஜெயலலிதா உட்கார்ந்த பொதுச் செயலாளர் நாற்காலி காலி தான், அந்த போஸ்டை ஃபில்லப் பண்ண மாட்டோம், ஒருங்கிணைப்பாளர் உண்டுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதுதான், அதாவது பொதுக்குழுவை கூட்டி நீக்குவோம் சொன்னாலே பொதுக்குழுவை கூட்டி தான் நீக்க முடியும். அது வரைக்கும் அவங்க தொடர்றாங்கன்னு தானே பொருள். நீங்க சொன்ன லாஜிக் என்ன சொல்லுது? அத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு நான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? பொதுக்குழுவை கூட்டி வேற என்ன செய்ய போறீங்க? சசிகலா நல்ல சிறப்பாக செயல்படுகிறார், அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தீர்மானம் போட போறீங்க? இல்லங்க, நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்லலைங்க, இப்ப சொன்னது அந்த நிகழ்வுல அந்த கூட்டத்துல பொதுக்குழுவை கூட்டி நடவடிக்கை எடுப்போம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, பொதுக்குழுவை கூட்டி நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் அது வந்து தொடருதுன்னு தானே பொருள். இல்ல தொடருதுங்க. அப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துக்கு அவர் எங்க வந்திருக்காருன்னா இப்ப கேள்வி. இப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவுக்கு என்ன வந்துருச்சுன்னா இப்ப கேள்வி கேக்குறாங்க. அங்க ஒரு 2 அணிகளாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட 2 அணிகள் ஒருங்கிணைது. அப்போ அந்த அவங்களுக்குள்ள ஒரு சமரச ஏற்பாடு பண்ண சொல்ல 2 சேர்ந்து பொதுக்குழுவை கூட்டுகின்ற போது அதை பத்தி முடிவெடுப்போம் சொல்றாங்க. இதுல வந்து நீங்க என்ன என்னோட இல்ல அப்ப நீங்க வந்து இப்ப அந்த மாதிரி நடவடிக்கை இருக்காதுன்னு சொல்லுங்க. பொதுக்குழுவை கூட்டுனா சசிகலா அவர்கள் நீக்கப்பட மாட்டாங்க. பொதுக்குழுவை நாளை கூட்டுன்னு சொன்னமா? பொதுக்குழுவை கூடுதுன்னு சொன்னமா? கூட்டுவதற்கான என்ன விதியோ அதை சொல்லியிருக்கோம். நீங்க இது வந்து இதுக்கு வந்து ஒரு வாத பொருளா தொடரக்கூடாது. மத்திய அரசுக்கு பயப்படுறீங்களா, மோடிக்கு பயப்படுறீங்களா? சசிகலா நீங்க சொல்லி யார் சொன்னாங்க? அத முதல்ல வெளிப்படையா சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். நாங்க வந்து யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. அவங்க நேரா கேக்குறது என்னன்னா, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா சசிகலா உள்ளிட்டவர்களை நீக்கணும்னு மத்திய அரசாங்கத்துல இருந்தோ பாரதிய ஜனதா கட்சியில இருந்தோ நெருக்கடி இருக்கான்னு கேக்குறாங்க. நிச்சயமா கிடையாது. நாங்க ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்புறோம், கட்சியை ஒன்றுபடுத்த விரும்புறோம். நான் பேசுறேன். அதாவது இன்றைக்கு அதிமுக ஆட்சியை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும், சின்னத்தை காப்பாற்றணும், அதுக்கான போராட்டம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கே தவிர இதுக்கு அப்புறம் தான் இந்த கட்சி ஒழுங்கு இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் தலைமையை உருவாக்க முடியும். இன்றைக்கு கட்சியை ஒரு சிக்கல்ல இருக்க சொல்ல இந்த சமரசங்கள் உருவாக்கி அதற்கு பிறகு ஒரு சரியான தலைமை கொண்டு வருவோம். இல்ல நீங்க ஒண்ணா ஒரு கட்சியை ஒண்ணா இணைக்கணும், சின்னத்தை மீட்கணும்னா இல்ல அப்படியான நடவடிக்கைகள் நான் கேக்குறது. அடுத்து 19 பேரையும் கூட ஏன் ஒதுக்கி வைக்கணும்ன்ற நீங்க 9 பேரை உள்ள கூட்டும் போது இந்த 19 பேரையும் அழைத்து பேசி நீங்க சமாதானப்படுத்தி கட்சி இன்னும் நெருக்கமா ஒரு வலுவான இடத்துக்கு வரலாம். கட்சியினுடைய நடவடிக்கைகள்
அரசியல் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பிரச்சனைகள் அடிப்படையில் விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அது ஒரு சில முடிவுகள் எடுக்கின்ற போது அதுக்கு நான் முடிச்சேன், அதுக்கு ஒரு எதிர்விளைவுகள் வந்துட்டு இருக்கு. ஒரு முக்கியமான செய்தி இது, இந்த விவாதம் தொடர்பாக தான் அந்த செய்தியும் பார்த்துருவோம். இப்ப ஒரு முக்கியமான செய்தியும் வந்திருக்கிறது. திரும்புகிறார்கள். உத்தரவின் பேரில் அனைத்து அமைச்சர்களும் சென்னை வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு அரியலூர்ல எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா அந்த மாநாட்டை முடித்துவிட்டு இன்று சென்னை திரும்புகிறார்கள். நாளை அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சர் தலைமையில் கூடி ஆலோசனை செய்வதாக இப்போது தகவல் வந்திருக்கிறது. துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரும் நாளை சென்னை வந்து இப்போதைய தகவல்களாக பொதுக்குழு கூட்டுவது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டத்திற்காக நாளை அத்தனை மூத்த நிர்வாகிகளையும் குறிப்பாக அமைச்சர்கள் அத்தனை பேரையும் சென்னை வருமாறு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அவசர உத்தரவு சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. திரு குமார், இதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். பொதுக்குழுவை நாங்கள் எங்க கூட்ட போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே செய்தி வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் பொதுக்குழு கூட்டுவதற்கான ஒரு ஆலோசனைக்காகவும் நாளை ஒரு அவசர கூட்டம் நடக்கும். நீங்க பொதுக்குழுவை கூட்டுவதன் நோக்கம் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தணுன்றதுதான். அதில் சில சட்ட ரீதியான எங்களுக்கு சில தேர்தல் ஆணையத்தில் பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு தீர்வு காட்டுறது தான் நோக்கம். அதனால் அதை நடக்க சொல்ல நீங்கள் பாருங்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு. ரெண்டாவது மரியாதைக்குரிய சகோதரி விஜயதாரணி அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் அவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்க, அதனால தான் அந்த 19 எம்எல்ஏக்கள் தினகரன் சாரோட ஃபாலோயர்ஸ், அதனால் அவங்க பிஜேபி எதிர்ப்பாளர்கள்ன்ற ஒரு தோற்றத்தை சொன்னார். நான் கேட்குறேன், ஜனாதிபதி தேர்தலில் என் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஆதரவு கேட்டாங்க, ஓபிஎஸ் கிட்ட கேட்டாங்க, தினகரன் சார்கிட்ட யாரும் ஆதரவு கேட்கல, ஆனால் ஆதரிச்சார். துணை ஜனாதிபதி தேர்தலையும் ஆதரிச்சார், ஜனாதிபதி தேர்தலையும் ஆதரிச்சார். அதனால் நிலைப்பாட்டில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ரெண்டாவது, இன்னும் சொல்ல போனால் நமது எம்ஜிஆர் ஆசிரியர் மருது அழகராஜ் பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்தார் என்பதற்காக அவரை கருப்பு புள்ளி கருப்பு ஆடுன்னு சொல்லி அவரை அதிலிருந்து வெளியேற்றினாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்களும் இணக்கமாக எல்லோருமே இணக்கமாக இருக்கிறாங்க. இன்னும் மேலூர் கூட்டத்தில் கூட மாநில அரசாங்கம் இன்னும் இணக்கமாக இருந்து மத்திய அரசாங்கத்தோடு செயல்படணும் சொன்னார். அதனால அந்த பிரச்சனையில் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அது கட்சி ஒரே நிலையில தான் இருக்கு. நீங்க குளிர்காயம் நீங்க உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிற பிரச்சனைக்கு அதிமுக உட்கட்சி பிரச்சனையை பயன்படுத்திக்கிட்டு குளிர்காய விரும்புறீங்களா காங்கிரஸ் கட்சி? அதிமுக உட்கட்சி உடைஞ்சு போனதுக்கு காரணமே அந்த பாரதிய ஜனதா கட்சி தானே. திருக்குமார், ஒரு முக்கியமான கேள்வி இன்னைய விவாதத்துடையதுல எதிர்கட்சிகள் அத்தனை பேரும், காங்கிரஸ் கட்சியும் இன்னைக்கு ஆளுநருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தணும்னு சொல்லிட்டு. பல எதிர்க்கட்சிகளும் இதே கேள்வியை, மார்க்சிஸ்ட் உள்ள கட்சிகளும் இதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தேவைப்பட்டால் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம்னு திமுகவும் சொல்லியிருக்கிறது. இது ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா மாறி இருக்கிறா. குறைந்தபட்சமா இப்ப 19 பேர் பிளஸ் 8 பேர் 27 பேர் இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிற எல்லைக்கு வந்திருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சியில் பிளவோ எந்தவித பிரச்சனையும் இல்லை, கருத்து வேற்றுமை இருக்கு, அதுதான். மற்றபடி சட்டமன்ற கட்சியில் பிளவு வராத வரை ஆளுநரை போய் பார்த்ததுக்கு பிறகும் பிளவு இல்லைன்றீங்களா? ஆளுநரை போய் பார்த்து அவங்க அமைச்சரவைக்கு எதிராக அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு எதிராக வாபஸ். அமைச்சரவையை தலைமை தாங்கிறது யாரு? முதலமைச்சர். முதலமைச்சருக்கு எதிராக நீங்க முதலமைச்சருக்கு எதிராக அவர் கருத்து சொன்னா ஒரு சட்டமன்ற கட்சியில 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 80 பேர் ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க, 20 பேர் ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க. அந்த சட்டமன்ற கட்சி தலைவராக யார் வர முடியும்?
80 பேர் இதெல்லாம் உங்க கட்சி கூட்டத்துக்குள்ள சட்டமன்ற கட்சி கூட்டத்துக்குள்ள நடக்கிற வரைக்கும் சரி. ஆனா நீங்க ஆளுநரை பார்த்த பிறகு இது வந்து உட்கட்சி பிரச்சனையா இல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க கரப்ஷன் சொல்லிட்ட பிறகு வைட் ஸ்ப்ரெட் கரப்ஷன் சொல்லிட்ட பிறகு இல்ல நான் அதுக்கு சொல்றேன். மக்களுடைய நம்பிக்கை இல்ல, மக்களுடைய நம்பிக்கை முதலமைச்சர் இழந்து விட்டார்னு சொல்றாங்கன்னா அமைச்சரவை மீது சொல்றாங்க, ஆட்சியின் மீது சொல்றாங்க. மரியாதைக்குரிய வழக்கறிஞருக்கு கட்சி தாவல் தடை சட்டம் தெரியும். 2/3 ஃபிராக்ஷன் இல்லாம அவங்க சட்டமன்ற கட்சியில் பிளவு இல்லாமல் கவர்னர் கிட்ட போய் அந்த மனு கொடுத்தாங்கன்னா அந்த மனு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா சட்டத்துக்கு உட்பட்டதான் கேட்க விரும்புகிறேன். ரெண்டாவது, சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற பொழுது அதில் கலந்து கொள்ளுகின்ற தகுதி பெற்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மை சட்டமன்றத்தில் இதெல்லாம் எனக்கு சரிங்க. இதெல்லாம் சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெறும் ஜனநாயகத்தின் அடிப்படையா? நீங்க காங்கிரஸ் வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடாது. அதாவது சட்டமன்ற கட்சியின் கொறடா உத்தரவுக்கு மீறி நடந்தால் அதற்கு விதிமுறைகள் இருக்கிறது, நடவடிக்கைகள் இருக்கிறது. நீங்க கொறடாவா இருக்கிறதுனால நீங்க போடலன்றதுனால அந்த கேள்வி இருக்கு குமார். உங்களுக்கு இந்த 10 பேருக்கு இல்ல ஒரு உத்தரவும் இல்ல, ஏற்கனவே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியில இருந்து வேறு ஒரு கருத்தை எடுத்த போதும் அன்னைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்கல. அவங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிற இடத்துலயும் அவங்க வாக்களிப்புல கலந்துக்கல. இப்போதும் இந்த 19 பேர் ஆளுநரை சென்று சந்தித்த பிறகும் நீங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல, கொறடா வந்து குறைந்தபட்சமா உத்தரவு எதுவும் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அச்சம் இருக்கிறதா? இந்த ஆட்சி கவிழ்ந்துடும், இவங்களுக்கு எதிராக நம்ம எதுவும் பேசிட வேண்டாம், எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்களா? அச்சமே இல்லைங்க, பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணத்தால் ஏற்பட்ட அந்த வெற்றிடம், அந்த ஆளுமை எங்களால் ஈடு செய்ய முடியல. அதுக்கான முயற்சியில் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இந்த பிரச்சனைகள் அடிப்படையில் இந்த கருத்து வேறுபாடு இருக்கு. அவர்கள் இப்ப நீங்க அந்த ஆளுநர் ஃப்ளோர் டெஸ்டுக்கு உங்களை வந்து நீங்க அழைத்தாருன்னா அதுக்கு தயாரா இருக்குதா? அதான் நான் கேக்குறேன். நீங்க ஆளுநர் எல்லா கட்சிகளும் இல்லைங்க, ஆளுநரை அழைக்க தேவையில்லைங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு அந்த 34 உறுப்பினர்கள் கொண்டு வந்து அவங்களே கொண்டு வரலாமே. ஆளுநருடைய தயவு தேவையில்லையே. சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம சைலண்டா இருக்கலாம்னு கூட நினைக்கலாம். சரி, அப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாவும் அது இருக்கலாம். ஆனால் 19 பேர் உங்க கட்சியில இருந்து ஆளுநரை போய் பார்த்த பிறகும் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றத ஆளுநரே நம்புறான்னு எனக்கு தெரியல. இல்ல, ஆளுநர் நம்புறாரா இல்லையான்றது அவர் மனசாட்சிப்படி, அவருக்கு கிடைக்கிற தகவல் படி அவர் வந்து முடிவெடுக்கணும். ஆனால் ஆளுநரே விரும்பினால் கூட எண்ணிக்கையை அங்க வச்சு சரி பார்க்க முடியாது. ரைட், டேரா ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ ஆளுநர் இந்த விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அதிகபட்சமா, என்ன எடுப்பார் நீங்க நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் கோரிக்கை பிளஸ் காங்கிரசினுடைய கடிதம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஃப்ளோர் டெஸ்ட் வேணும்னு இந்த 8 பேர் கேட்டிருக்காங்க. இந்த 19 பேர் கையெழுத்து அவங்க கையெழுத்து தானா அப்படின்னு முதல்ல பார்த்துவோன்னு ஒரு வெரிஃபை பண்ணணும். அவர்கள் தான் அப்படின்னு வந்துச்சுன்னா வேண்டாம் அதான் வெரிஃபை பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் 117க்கு கீழே குறைஞ்சிருச்சு. அதில் எந்த சந்தேகமும் அரித்மெட்டிக் தான் அது. அதனால் நீங்கள் சட்டசபையினுடைய உங்கள் பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு சொல்லணும், அது அவருடைய கடமை. ஆனால் பெரும்பான்மை என்பது 117 அல்ல. எனவே ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கான்ஸ்டிடியூஷனல் பிரகாரம் அவருக்கு இன்னைக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. அதுதான் சட்டம், அதை ஒரு செய்யணும், அவருடைய கடமை. ரைட். இப்போ ஒருவேளை நீங்க வந்து இதுக்கான ஆதரவு கேட்குறீங்க, நான் ஏற்கனவே கேட்டதுதான். சட்டமன்ற உறுப்பினர்கள் 19 பேருமே கூட ஆட்சிக்கு எதிராக எந்த விஷயத்தையும் சொல்லல, ஆட்சிக்கு எதிராக நாங்கள் வந்து வாக்களிப்போம்னு சொல்லல. ஆனால் காங்கிரஸ் அப்படி ஒரு ஆசைப்படுதா? ஆட்சிக்கு எதிராக இவங்க வாக்களிப்பாங்க, இப்படி ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்கணும்னு நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டீங்க. வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை, அவசியமும் இல்லை. நாங்க 8 மெம்பர் தான். இப்ப எங்களை பொறுத்தவரை ஊழலுக்கான ஆட்சின்ட்டு யார் சொல்றா? அந்த ஆளுங்கட்சியில் இருக்க எம்எல்ஏக்களே முதலமைச்சரையும் அவருடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் குறிப்பிட்டு சரமாரியான குற்றச்சாட்டுகளை வைத்து இன்றைக்கு ஊழலுக்கான அடிப்படை இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முன் வச்சிருக்காங்க. அவர்களுடைய உறுப்பினர்களே அதை சொல்லும் பொழுது இது மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமா பார்க்க முடியாது. ஆகையால் இந்த அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் தமிழகத்தில் நடைபெறும். எங்களை பொறுத்தவரை வாக்கெடுப்பில் யார் எங்கு வாக்களிக்கிறாங்கிறதெல்லாம்
ஃப்ளோர் டெஸ்ட்ல ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த 19 பேர் மீண்டும் எடப்பாடியை சப்போர்ட் கூட பண்ணலாம், யாருக்கு தெரியும்? அத பத்தி நமக்கு கவலை கிடையாது. குதிரை பேரமும் நடக்கலாம், அத பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களை பொறுத்தவரை கட்சிக்கும் குதிரை பேரத்தை பத்தி எந்த கவலையும் கிடையாது. இல்ல குதிரை பேரத்தை பத்தி கவலை இருக்கிறது. ஆனால் அந்த குதிரை பேரத்தை பொறுத்தவரை ஆளுநர் கவலைப்படல. அதைதான் நாம பார்க்கணும். இல்ல இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். இதுல ஓபிஎஸ் அவர்களும் வந்து இந்த ஆட்சி ஊழலுக்கான ஆட்சி, இதை எதிர்த்து நான் கோட்டையை நோக்கி உண்ணாவிரதம் இருப்பேன், போராட்டம் நடத்துவேன்னு சொல்லிட்டு 4வது நாளே துணை முதல்வர் பதவி தந்தவன ஒட்டிக்கிட்டாரு. இப்ப அடுத்தது பாருங்க, இப்ப இந்த 19 பேரும் கூட இன்னைக்கு இதே சூழ்நிலையில இவங்க வந்து ஆட்சிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், தொடர்ந்து இதே அதுல 12 பேரு, இவங்க 19 பேரு, இந்த ஒட்டுமொத்த இந்த 2 நம்பரையும் சேருங்க, கிட்டத்தட்ட 30க்கு மேல. இந்த 30-35 எம்எல்ஏக்கள் நடந்துட்டு இருக்கிற ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சின்ட்டு பட்டவர்த்தனமாக கூறிய பிறகு ஆளுநருக்கு இந்த ஆட்சியை தொடர வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அது பிரதமர் மோடியோட ஆசையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதுதான் பார்க்க வேண்டும். சரஸ்வதி, உங்க அதிமுகவோட ஆட்சி நடக்குதுன்றீங்க, ஊழல் ஆட்சி, மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படிலாம் சொன்ன பிறகு மீண்டும் இந்த ஆட்சியை தொடர்வது அப்படிங்கிறது சரியா இருக்க முடியும்? அப்ப ஆட்சிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் நீங்க எடுத்தீங்க. முதலமைச்சரை மாற்ற, அதுக்கு தான் முதலமைச்சர் மாற வேண்டும். ஏங்க ஒரு முதலமைச்சர், நான் என்ன கேக்குறேன், ஊழல் ஆட்சின்னா நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல முதலமைச்சருக்கு மட்டும் தான் பொறுப்பா? எல்லா அதாவதுங்க முதலமைச்சர் கரை சரியா இருந்தால் ஆட்சி சரியா இருக்கும். அப்படின்னா முதலமைச்சர் மாற்றம்ங்கிறது ஆட்சி மாற்றம் தானே? நீங்க சொல்ற லாஜிக்ல பார்த்தா முதலமைச்சர் ஆட்சி மாற்றம் என்பது ஆட்சி மாற்றம். இருக்கிற முதலமைச்சரை மாற்றி ஒரு நடுநிலைமையான முதலமைச்சரை அமர வைத்து இந்த பாகுபாடு இல்லாமல் இன்னைக்கு அம்மா கேண்டீன் பல இடத்துல மூடப்பட்டு வருது. அம்மா கேண்டீன் பராமரிப்பு அம்மாவுடைய கனவு திட்டங்க, அது பராமரிப்பே இல்லாம. இதெல்லாம் பத்தி சரஸ்வதி அவர்களுக்கு டிடிவிக்கும் எப்போது கவலை வருகிறது? ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் கவலைப்படுவாங்க அம்மாவுடைய திட்டங்கள் இப்படி ஆயிடுச்சுன்னு. துணை பொதுச் செயலாளர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொன்னாரு, அமைச்சர்கள் கிடையாதுங்க, அமைச்சர்கள் தொகுதியில போய் மக்களை சந்திச்சு பணிகளை செய்யுங்கிறத பலதடவை சொல்லிருக்காரு திரு டிடிவி தினகரன் அவர்கள். மக்கள் நீங்க எந்த அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைக்கல, முதலமைச்சரை மட்டும் தான் நீங்க சொல்றீங்க. அமைச்சர்கள் செயல்பட நீங்க சொல்லல. அதுதான் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. முதலமைச்சர் தான் இந்த கட்சியை 3ஆக பிளவுபட காரணம். இன்னைக்கு முதலமைச்சர் எங்களை தள்ளி வச்சதுதான். அது அவர் செய்யலன்னா நீங்க கட்சி பிளவுபட, நீங்க நிர்வாகிகளை போட்டதும் இல்ல நீங்க நிர்வாகிகளை நியமிச்சதும், நீங்க வந்து சுற்றுப்பயணம் போய் நீங்க மேலூர்ல பொதுக்கூட்டம் போட்டு ஆட்சியை பத்தி குறை சொன்னா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க எங்களை வேண்டாம்னு சொன்னா நாங்க மக்களை தான் சந்திக்கணும். நீங்க எங்களை ஒதுக்கி வச்சா நாங்க மக்களை தான் சந்திக்கணும். நீங்க உருவாக்குனா நாங்க மக்களை தான் சந்திக்கணும். நாங்க போட்டவங்களும் அதிமுக சேர்ந்தவங்க தான், வெளியாளு கிடையாது. முதலமைச்சர் தான் இந்த நிலைக்கெல்லாம் காரணம்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரொம்ப சுருக்கமா உங்களுடைய நேரம் ரொம்ப குறைவா இருக்கு திருக்குமார். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர வேறு யார் முதலமைச்சராக இருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு அமைதியாக, இவ்வளவு பொறுப்பான ஆட்சி நடக்காது. அதை சிறப்பான முறையில் செஞ்சிட்டு இருக்காரு. 2வது மரியாதைக்குரிய சகோதரி விஜயதாரணி பேச சொன்னாங்க, கவர்னர் இதில் உடனே தலையிடணும், நடவடிக்கை எடுக்கணும். இதே விஜயதாரணி இன்னைக்கு அந்த 19 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற பாண்டிச்சேரியில் என்ன சொல்றாங்கன்னா, கவர்னர் ஏன் தலையிடுறாரு, ஆட்சி நடத்த விடுங்க, முதலமைச்சரை ஏங்க விடுங்க, முதலமைச்சர் ஆட்சி நடத்துற கவர்னர் வந்து வேடிக்கை பார்க்கணும்னு கேக்குறாங்க. இன்னும் கேட்டா புதுச்சேரியில நிர்வாகத்துல தலையிடாதீங்கன்னு சொன்னாங்கல்ல. இல்ல அது மட்டும் இல்ல, அங்க நிர்வாக ரீதியான நிர்வாக தலைவர் கவர்னர், இங்க வந்து கவர்னருக்கு அதிகாரம் குறைவு. ஆனா இங்க தலையிடணும், அங்க அவருடைய அரசாங்கத்தில் அவர் தலையிடக்கூடாது. தெளிவான சூழ்நிலை வேற, எல்லாமே சந்தர்ப்பங்கள் தான். அது லெப்டினன்ட் கவர்னர், அவங்க நேரடி நிர்வாகம். நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியில நேரடி நிர்வாகம். உறுப்பினர்கள் நம்பிக்கை இழந்துட்டோம் சொல்றது மேல நாங்க தலையிட சொல்றோம். எந்த நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்களா திருக்குமார்? திருக்குமார், இப்போ எந்த நெருக்கடி இருந்தாலும் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி ஆளுநர் சொன்னாலும் அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா? எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த அரசாங்கம் வீழ்த்தப்படுமே ஆனால் அல்லது இந்த அரசாங்கம் பாதிக்கப்படுமே ஆனால், இந்த அமைச்சரவை இயங்க முடியாத நிலை ஏற்படுமே ஆனால், அடுத்து தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி வரும். ஜனாதிபதி ஆட்சி வந்தா பிஜேபியினுடைய நேரடி ஆட்சி. அந்த ஆட்சியை இன்னைக்கு இருக்கிற 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய மக்கள் ஆட்சி ஒரு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்களுடைய ஆட்சியா தான் நீங்க நடத்துறீங்கன்றாங்க. நீங்க வந்து நேரடி ஆட்சி வந்துடுறீங்க. அவங்க
நாங்க வந்து எங்க கட்சியை காப்பாற்ற போராடுறோம். நாங்க வந்து ஒரு பாதிப்புல இருக்கோம். அதுல மீண்டு வர்றதுக்கு பல எந்த உதவி கிடைச்சாலும் அந்த உதவியை பயன்படுத்த நினைக்கிறோம். ஆனா இவங்க வந்து எங்களை வந்து குறை சொல்லிட்டு இவங்க நேரடியா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து மாநிலத்தில் கொண்டு வர விரும்புவாங்கன்றதை நான் ஏத்துக்கல. நேரம் ரொம்ப கடந்து போயிருக்கிறது. அடுத்தடுத்த நாட்கள்லயும் அரசியல் திருப்பங்கள் இருக்கின்றன. திரு டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்கள் இதே நிலைப்பாட்டில் இருப்பாங்களா? நிலைப்பாட்டில் மாற்றங்கள் வருமா? முதலமைச்சரை மட்டுமே இப்போதை வரைக்கும் அவர்களுடைய டார்கெட்டா இருக்கு. ஒருவேளை ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை, ஆட்சிக்கு எதிராக வாக்களிப்போம் என்கிற நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கும் பட்சத்தில் வேறு திருப்பங்கள் வரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்வில் இந்த அமர்வில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு